வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ்புக் எல்லாரும் நம்ம இப்போ நார்மலாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ்புக் டேட்டா எப்படி நம்ம நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸ் இல்லை நம்ம எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம் நம்மளோட பேஜில். ப்ளஸ் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட டேட்டா, நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாம், உங்களோட காண்டாக்ட் மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுறீங்க. இதேமாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க. திடீர்னு உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏதாவது பிளாக் ஆயிடுச்சு, இல்லை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாகவே நீங்கள் நிறையா வீடியோஸ் நீங்கள் ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்கில். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் டோட்டலாக உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப் டு டேட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது. உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஃபோட்டோ, வீடியோ, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நேராக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போயிட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ண உடனே இங்கே போயிட்டு ரைட் கிளிக், இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் காப்பி ஆஃப் யுவர் ஃபேஸ்புக் டேட்டா. ஸோ இந்த டவுன்லோட் காப்பின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஹேண்ட் சிம்பிள் வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, உங்கள் ஃபேஸ்புக் டேட்டா எல்லாமே எவ்வளோ டேட்லேருந்து எவ்வளோ டேட் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ரெக்கவர் பேக்கப் எடுக்குதுன்னு கேட்குது. அதே மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் பேக்கப் எடுக்கணும்னு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ரேஞ்ச் நீங்கள் இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஆல் மை டேட்டா ஃபார்மேட் HTML JSON கேட்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி மீடியமாக, ஹையாக, லோவாக, அதாவது ஹைன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், நீங்கள் போட்ட போஸ்ட்டு, ஃபோட்டோஸு, வீடியோஸ், கமெண்ட்ஸு, லைக்கு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோயர்ஸு, இது மெசேஜ், குரூப்ஸு, ஈவெண்ட்ஸு, ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், பேஜஸ், மார்க்கெட் பிளேஸ் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் எ ஃபைல் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் வேணுமா வேண்டாமான்ட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிரியேட் ஃபைல் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் ஃபைல்னால் இது கொஞ்சம் நேரம் பேக்கப் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். யுவர் ஃபைல் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு 1/4 மணி நேரம் டு 1/2 hour உங்களோட அக்கௌண்ட்டு பேக்கப் பொறுத்து, நீங்கள் எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணிக்கிறீங்க அது பேக்கப் பொறுத்து இது ஃபைல் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபைல் டைம் டவுன்லோடு இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நீங்கள் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அக்சஸ் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல இதே இடத்துல ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க உடனே நீங்கள் HTML ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கீங்க டவுன்லோட் ஆகணும்ன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிறது ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இது மாதிரி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப்பை நீங்கள் டைரெக்டாக அன்ஜிப் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆன டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது. அபவுட் யூ, ஆட்ஸ், ஆப்பு, இது எல்லாமே இருக்குது என்னிடத்துல. நான் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறேன். நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்ன டேட்டில், என்ன டைமில், என்னென்ன வீடியோ, எவ்வளோ MB,
முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா வீடியோவும் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒர்க் ஆகலை, முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது மாதிரி ஜிப் ஃபைல் வருது. இந்த ஜிப் இப்போ ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோஸை கிளிக் பண்ண உடனே இது மாதிரி யுவர் போஸ்ட் HTML வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் ஃபோட்டோஸ் எல்லாமே. நீங்கள் தேவையில்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். போஸ்ட்டு, ஃபோட்டோஸ், என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.